நம்மளை தேடி வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வராங்க. தனி குடும்பத்துல இருந்தா அது ஒரு தனி மரியாதைங்க. தனியா மரியாதை பார்ப்பாங்க. வீடுப்பா வாசல்பா தனியா இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க வந்து பட்டு பாத்தீங்கன்னா நிறக்க வந்து சபையில வந்து பத்திரிக்கை வச்சு நம்ம பத்திரிக்கையில நம்ம பேரு போட்டு மரியாதையோட கொடுத்துட்டு போவாங்க. அங்கதான் பிரச்சனை இருங்க. எங்க தெரியுமா, மொத்தமா தள்ளாத அவங்களா மொழி எழுதுவாங்க பார்த்தேன். தனியா வந்து இந்த 4 பழத்தை வச்சு குத்துட்டு போயிடுச்சு, இதுக்காக எழுதுனமேன்னு எவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா. தனி குத்துத்துல வச்சப்பதான் பெரிய வருத்தமே. எனக்கு ஒரு ஸ்வீட்டை வச்சதுக்காக போய் 1500 ரூபாய் எழுதுனமேன்றாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா பெரியவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு போய். சரி, உங்களுக்கு அது சந்தோஷமா சொல்லுங்க. கண்டிப்பா சார். இதே கூட்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் ஒரே ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா, மரியாதை கிடையாது. தனிப்பட்ட முறையில கொடுப்பா மரியாதை கிடையாது. நம்ம அக்கா இருப்பாங்க, அக்கா தம்பி இருப்பான், அவனுக்கு கல்யாணம் இருக்கும், எல்லாருக்கும் இருப்பான். பொது ஒருத்தமா நம்ம வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி, இல்ல ஆள் இல்ல வெளியே போயிருந்தாலும் சரி, அவங்க